நம்ம ஹீரோவும் அவனோட ஒய்ஃபோட திரும்பவும் சேர்றதுக்காக நிறைய சோகமான டிக்டாக்லாம் பண்ணி ரொம்ப உருக்கமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வந்து அவனோட ஒய்ஃபும் பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர்லலாம் சைன் பண்ணு, அவங்ககிட்ட வந்து நம்ம பணம் நஷ்ட ஈடு கேட்போம், ஏன்னா அவனை சீட் பண்ணியிருக்கான் அப்படின்றப்ப அந்த பொண்ணோட அப்பாவோ அவன் தலையில் முடி இல்லை, அவன் சொட்டன்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் உன்ட்ட மறைச்சான், அதுக்காக போய் அவனை டைவர்ஸ் பண்ணுறது நியாயமே கிடையாது அப்படின்றாரு. ஆனால் அந்த பொண்ணை வந்து எனக்கு திரும்ப அவங்க கூட வாழ இஷ்டம் கிடையாது, அவங்ககிட்ட நம்ம எந்த பணமும் கேட்க வேணாம், ஆனால் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோவை பார்க்கறதுக்காக லத்திகா அவனோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ரீயூனியன் நடக்க போகுது, அதாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணலான் இருக்கோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோவோ நான் சொட்டையாக இருக்கிறதுனால தான் என் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணுறான்ற நியூஸ் பேப்பரில் வந்து என்னை பார்த்து ஊரே சிரிக்குது, நீ வேற கூப்பிட்றிய, நான் வரமாட்டேன் அப்படின்றான். ஒழுங்கா நீ வந்தால் மட்டும் தான் உன்னோட கேஸை நான் வாதருவான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசை தேத்திக்கிட்டு அங்கே போகிறான். ஆனால் அந்த ஸ்கூல் ரீயூனியனில் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சகஜமாக தான் பேசுகிறாங்க. சின்ன வயசில் அந்த சாரை வந்து சொட்டன்னு சொல்லி கிண்டல் பண்ணதுக்காக